அனைவருக்கும் வணக்கம். இன்று கீதையின் உட்பொருள் சுருக்கத்தில் அத்தியாயம் 2 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதம் 2 என்ன கருத்தானது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்போது காண்போம். இந்த பதம் 2 சொல்லப்பட்டிருக்கக்கூடியது முழுவதுமே ஸ்ரீ கிருஷ்ணர் என்கின்ற பெயர் எது இந்த பகவத்கீதையில் முழுவதுமாக என்னவென்று அழைக்கப்படுகிறது என்றால் பகவான் என்கின்ற சொல்லினாலேயே அழைக்கப்படுகின்றது. இந்த கீதை முழுவதுமே அவரை நாம் பகவான் என்றே நாம் அழைக்கின்றோம். அந்த பகவான் என்கின்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்த்தால் சமஸ்கிருத மொழிச்சொல் அந்த பகவான் என்கின்ற சொல். அந்த சொல்லை யார் உருவாக்கியது, முதலில் கூறியது யார் என்று பார்க்கும்போது வியாச தேவரினுடைய தந்தையானவர் பராசர முனிவரால் இந்த பெயர் விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பெயர் இந்த கீதை முழுவதுமே சொல்லப்படவும் செய்திருக்கிறது. அதாவது ஒரு முழுமையான பூரணமான ஒரு பெயர் எதற்காக யாருக்கு இருக்கிறதோ பூரணம் அடைந்த ஒருவருக்குத்தான் இந்த பகவான் என்கின்ற சொல்லானது கொடுக்கப்பட வேண்டும் என்பது பராசர முனிவரினுடைய ஒரு கருத்தாகவும் கொள்ளப்படுகிறது. பூரணம் என்று சொன்னால் முழுமையானது, எல்லாவற்றிலுமே முழுமையானவர், உரிமை பெற்றவர் என்றும் சொல்லலாம். அவ்வகையில் பூரணமான செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, தியாகம் இவற்றை கொண்டுள்ள முழு முதல் நபர் யார் என்று சொன்னால் நம்முடைய பகவான் ஆவார் என்றும் சொல்லப்படுகின்றது. அவ்வகையில் மிகுந்த செல்வந்தர்களும் இந்த உலகில் இருக்கலாம். ஆனால் செல்வம் இருப்பவர்களிடம் புகழ் இருக்குமா என்பது கேள்விக்குறி. அவ்வாறே புகழ் இருந்தாலும் அவர்களிடம் பலம் இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அவ்வாறு அழகு, அறிவு இது எல்லாம் கூட மனிதர்களிடம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரிடம் இருந்தாலும் கூட அனைத்தும் ஒன்று சேர்ந்து தியாகம் என்கின்ற ஒன்றை கொண்டவர்தான் நம்முடைய பகவான். அவருக்கு இணையாக எந்த தேவர்களையும் கூட ஒப்பிட முடியாது என்று சொல்லும்போது மனிதர்களை ஒப்பிடவே முடியாது அல்லவா? இதை நாம் அறிந்த ஒரு உண்மைதான். இருந்தாலும் பகவான் என்கின்ற பெயரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழகான நிலையை பாருங்கள். ஏன் என்று சொல்லப்படுகிறது என்பதற்கான ஒரு கருத்துதான் இந்த பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை போன்றே 3 அறிவு நிலைகளில் பூரண உண்மை அதை அறிபவரால் உணரப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. நான் பல சூட்சுமங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சூரியனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சூரியன் என்று சொல்லும்போது ஆதவன் என்று இங்கே பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூரியனை 3 நிலைகளில் இவர்கள் பிரிக்கின்றனர். எவ்வாறு என்று பார்க்கும்போது சூரியன் நமக்கு தரக்கூடிய ஒளி என்றால் வெளிச்சம், வெப்பம் என்று நாம் கொள்ளலாம். 2வது நிலை சூரியனுடைய மேற்பரப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒளி வட்டம் பொருந்திய அந்த மேற்பரப்பை உணரக்கூடியது 2ஆம் நிலை. அடுத்தது இறுதி நிலை 3ஆம் நிலை என்று பார்க்கும்போது அந்த சூரிய கிரகத்தை பற்றியே முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொண்டு முழுமையாக அறிந்து கொள்வது, அதுதான் சூரியனுடைய 3 நிலைகள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அந்த 3 நிலைக்கும் பகவானுக்கும் எவ்வாறு இங்கே உவமைப்படுத்துவது போன்று ஒற்றுமைப்படுத்தி இருக்கின்றனர் பாருங்கள். மனிதர்களில் சிலரை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த உலகில் யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாமல் தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு தனக்காக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய சுகபோகங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு வாழ்கின்றவர்கள் தான் இந்த உலகில் முதல் வகையான மனிதர்கள், அதாவது சூரிய ஒளியை போன்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. 2ஆம் நிலையாக சொல்லப்படக்கூடியது சூரியனுடைய மேற்பரப்பு என்று சொல்லும்போது இப்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மகிழ்ச்சி என்பது மட்டுமல்லாது குடும்பத்தினுடைய பொறுப்பு, கடமைகள் மற்றும் தெய்வம் பற்றிய சிந்தனைகள், இப்போது நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும், பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடுத்த அறிவு நிலையை மேற்கொள்பவர்கள் சூரியனின் மேற்பரப்பு போன்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இறைவனை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும், அவர் சொன்னவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். அவர்கள் செயல்படுத்துகின்றார்களோ இல்லையோ, ஆனால் தெரிந்து கொள்பவர்கள் 2ஆம் நிலையாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த சூரியனுடைய 3ஆம் நிலை ஒரு கோள் என்று முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்போது பூரண இறைநிலை. அந்த பூரண இறைநிலையை நாம் எவ்வாறு நம்முடைய
உணர்வால் நாம் உணர்கிறோம், நம்முடைய ஆன்மாவை நெறிப்படுத்துகிறோம் என்பதை மட்டுமே இங்கே நாம் சொல்லலாம். எந்த அளவிற்கு நம்மால் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் சூரியனை நெருங்கவே முடியாது அல்லவா? அந்த கோளை முழுமையாக ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானிகள் பலர் கூறலாம். ஆனால் அந்த கோளில் இருக்கக்கூடியவற்றை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டாலும் கூட இறைவனை பற்றி நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியுமா என்பது நமக்கு ஒரு வினாதான், இல்லையா? அவ்வகையில் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும். அதற்கு நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். தூய்மையான நிலையில் அடுத்தவரிடம் இரக்கம் காட்டுவது, மனித நேயத்துடன் நடந்து கொள்வது, இறைவன் காட்டிய பாதையில் ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடித்து அவர் கூறிய பாதையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது மட்டும்தான் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான அறிவு என்பது இறைவனை நமக்கு கொடுத்து விடுவார். அதாவது இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஆசிரியர்கள் உண்டு. முதல் ஆசிரியர் என்று எடுத்துக்கொண்டால் மாதா பிதா சொல்வார்கள் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் என்று நான்கு நிலைகளில் நான்காவதாக இறைவனை சொல்லியிருப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரையில் இறைவன் நமக்கு 3 பேரை பரிசாக கொடுத்திருக்கிறார். முதலில் தாய் தந்தை, இரண்டாவதாக தந்தை. அவர்கள் 2 பேருமே நமக்கு நல்லவர்களாக நல்ல வழிகாட்டிகளாக அமைந்து விட்டார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். இது அனைவருக்கும் தெரியும். அடுத்த நிலை என்று பார்க்கும்போது ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது குரு ஸ்தானத்தில் வைத்து அவர்கள் சொல்லக்கூடியவற்றை நாம் கடைபிடித்து வழி நடத்தி அவர்கள் நம்மை செல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு வழி நடக்க வேண்டும். அவ்வாறு சென்றால் அந்த மனிதனினுடைய நிலை தெய்வத்தினுடைய நிலையை உணர முடியும் என்பதற்காகத்தான் அங்கே தெய்வத்தை 4ஆம் இடத்தில் வைத்திருக்கின்றார்களே தவிர மற்ற காரணத்திற்காக அங்கே 4ஆம் இடத்தில் தெய்வத்தை வைக்கப்படவில்லை. அவ்வாறு இந்த 3 பேரிடமும் மனிதன் சரியான நிலையில் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பகவான் சும்மா விட்டு விடுவாரா? அவரே இறங்கி பாடத்தை கற்று தந்து விடுவார். அதனால் தான் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறவி எடுப்பதற்கும் காரணமாக இருப்பது எது என்று நாம் ஆராய்ச்சி செய்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய பாவக்கடனை தீர்ப்பதற்காக மட்டுமே இந்த மனித பிறவியை எடுக்கிறோம். யாரும் பாவங்களோ அல்லது கர்மாவோ இல்லாமல் இந்த உலகில் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, இல்லையா? அவ்வகையில் பிறப்பு என்பது ஒரு நன்மையா தீமையா என்று ஆராய்ச்சி செய்தோம் என்றால் அது தேவையற்ற ஒன்று என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அவ்வாறுதான் இங்கே பகவத்கீதையிலும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு நம்முடைய பூரண நிலை என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா மட்டும்தான் பூரண நிலை. அந்த பூரண நிலையின் ஆன்மாவினை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இறைவனிடம் சென்று ஒப்படைத்து விட வேண்டும். இறைவனிடம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஆன்மா தூய்மை பெற்றுதான் இவ்வுலகம் என்றால் என்ன, மனிதர்களை பற்றிய அறிவு என்றால் என்ன, அனைத்து விதமான நல்ல குணங்களையும் பெற்று நாம் இறைவனிடம் செல்ல வேண்டும். அப்போதுதான் இறைவன் நமக்கான முக்தியை தருவார் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போது அவரவர் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பதத்தில் ஆரியர்கள் என்று சொன்னால் மனித வாழ்வினுடைய மதிப்பை உணர்ந்து ஆன்மீக உணர்வை அடிப்படையாக கொண்ட பண்பாட்டை உடையவர்கள் ஆரியர் என்று அழைக்கப்பட்டனர் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது நாம் பிறந்த கடமையையும் நாம் விட்டுவிடக்கூடாது, அதே போன்று இறை சிந்தனையையும் நாம் விட்டுவிடக்கூடாது. இறைவன் காட்டிய பாதையில் மட்டுமே வழி நடந்து செல்பவர்கள் மட்டுமே ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவ்வாறு ஆரியர்களான ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். கடமையில் தவறுவது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவாது என்று இங்கே சொல்லப்படுகிறது. யார் ஒருவன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறானோ அவனால் ஆன்மீக பாதைக்கு முதல் படியில் கூட அவனால் பாதையில் செல்வதற்கு முடியவே முடியாது என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே மனிதர்களாகிய நாம் முதலில் நம்முடைய கடமையை முழுமையாக செய்வோம். இறைவன் காட்டிய பாதையில் அழகாக ஒழுக்க நெறிமுறைகளை கொண்டு நாம் நம்முடைய பாதையை வகுத்து கொள்ள வேண்டும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகவானே
ஒரு பிறப்பெடுத்து நமக்கு இந்த அளவிற்கு ஒரு பகவத்கீதையை கொடுத்து இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று அவரே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு தந்துவிட்டு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ அநியாயங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். அது நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாக வேண்டும். அது பகவானிடம் சென்று சேர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடனும் எண்ணத்துடனும் எப்போதுமே நாம் ஒரு தூய்மையான உள்ளத்துடன் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நாளை மீண்டும் பதம் 3 உள்ள கருத்துக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.